புதுச்சேரியில் மகளிருக்காக முதல் முறையாக நடத்தப்பட்ட சதான் பிரின்சஸ் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த KIOC A பிரிவு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புதுவை மாநிலம் ஊசுடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் மகளிருக்கான சதர்ன் பிரின்சஸ் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டி நடந்தது. 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடந்த மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்று சிறப்பாக விளையாடியது. அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த மோஹித் கிங்ஸ் மற்றும் யோகேஷ் கிரிக்கெட் அகாடமி ஆகிய அணிகளும், தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த KIOC A மற்றும் KIOC B, நைஸ் கிரிக்கெட் அகாடமி மற்றும் 22 யார்ட்ஸ் கிரிக்கெட் ஆகிய அணிகள் பங்கேற்று விளையாடியது. புதுச்சேரியில் முதல் முறையாக மகளிருக்கான 20 ஓவர் கொண்ட லீக் முறையில் நடத்தப்பட்ட முதல் கிரிக்கெட் தொடரான இந்த போட்டியானது கிரிக்கெட் உலகத்தில் சாதிக்க துடிக்கும் வளர்ந்து வரும் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு போட்டி அனுபவத்தை பெறவும், அவர்களது திறமைகளை மேம்படுத்தவும், மகளிருக்கான சீரிய முறையிலான போட்டி வாய்ப்புகளை உருவாக்கி இளம் வீராங்கனைகளின் திறன் வளர்ச்சியை ஊக்குவிப்பதே இந்த போட்டியின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. இந்த போட்டியை யோகேஷ் கிரிக்கெட் அகாடமி நிறுவனர் யோகேஷ் ஏற்பாடு செய்தார். இந்த புதிய முயற்சிக்கு கிரிக்கெட் உலகின் பலரும் உற்சாகமான ஆதரவு வழங்கினர். இன்று 28ஆம் தேதி மாலை நடந்த இறுதிப் போட்டியில் KIOC A அணியும் 22 யார்ட்ஸ் அணியும் மோதியது. இந்த போட்டியில் KIOC A அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்கள் எடுத்து 24 ரன் வித்தியாசத்தில் யார்ட்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பின் தலைமைச் செயல் அதிகாரி மேத்தா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் பிரதீபா, அல்ரா கஃபே மேலாண் இயக்குனர் ரவீந்திரன், Y Square ஹாலிடேஸ் நிறுவன வேளாண் இயக்குனர் அழகர்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். And I think it has developed your talent. It's given you a scope for improving your weaknesses and improve on your strengths. And many congratulations to the winning team and better luck for the runners up. Keep participating. Keep your heart